வார்த்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்துக்கு நேராக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை திருப்பி இணைந்து வாசிக்க போகிறோம். வேத புத்தகம் வைத்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளும் சத்தம் உயர்த்தி இந்த தேவ வார்த்தைகளை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தின் 37வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 1009வது பக்கத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. இணைந்து நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ மனிதராகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிறையிருப்புக்குள் இருக்கிற யூதா ஜனங்கள் சில ஆண்டுகளாக அந்த பாபிலோனின் சிறையிருப்புக்குள் சிக்கி இருந்த போது அவர்கள் மீண்டு வெளியே வருவதற்கான நம்பிக்கை உண்டோ என்கிற கேள்விகளோடு இருந்தபோது ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு பேசின ஒரு அற்புதமான வார்த்தை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் சில காரியங்களை அனுக்கிரகம் செய்ய போகிறேன். அனுக்கிரகம் செய்ய போகிறேன். ஸ்தோத்திரம். அனுக்கிரகம் என்பது தேவன் நம்மேல் வைக்கிற அன்பை குறிக்கும், தேவன் நம்மேல் வைக்கிற இரக்கத்தை குறிக்கும், தேவன் நம்மேல் வைக்கிற தயவை குறிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சரியான வார்த்தை சிறப்பு பிரியம் என்கிற வார்த்தை. ஆமென். இந்த அனுக்கிரகம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்னெல்லாம் இருக்குன்னு தேடுனா என்னை ரொம்ப தொட்ட வார்த்தை சிறப்பு பிரியம், ஒரு விசேஷ பிரியம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசேஷித்து நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த அன்பின் அடையாளம் தான் இன்றைக்கு பகல் வரையிலும் நம் ரட்சிப்பின் நிச்சயத்தில் நிலைத்திருந்து அவருடைய கிருபையின் நடத்துதலில் கழிகூர்ந்து அவரை துதிக்க ஆராதிக்க இப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை தெய்வம் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். சிறையிருப்புக்குள் இருந்த யூதா ஜனங்கள் ஆமென் திரும்பி வருவோமோ, திரும்ப நம்முடைய தேசத்துக்கு போவோமோ, இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமாய் இங்கே முடிந்து விடுமோ, நம்முடைய தலைமுறைகள் இங்கேயே இல்லாமல் போய்விடுவார்களோ என்கிற சூழ்நிலை என்கிற காரியம் அவர்களுக்குள் உண்டான போது தேவன் தம்முடைய தாசனாகிய எசேக்கியேலை கொண்டு பேசின வார்த்தை உங்களுக்கு தெரியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறைபிடிக்கப்பட்ட யூதா ஜனங்களோடு கூட பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவன். பாபிலோனில் கேபார் நதி அண்டையில் இருந்த போதாக்கும் தேவன் எசேக்கியேலுக்கு தம்முடைய தரிசனங்களை, தம்முடைய வார்த்தைகளை, தம்முடைய வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய வாழ்க்கையை சுற்றி 1000 பிரச்சனைகள், 1000 போராட்டம், 1000 நெருக்க இருந்தாலும் கர்த்தரிடமிருந்து எனக்கு வர வேண்டிய வார்த்தைக்கு எதுவுமே தடையாக இருக்காது. நான் தேவ மனிதனாய் தேவ மனுஷியாய் இருக்க கூடுமானால் பாபிலோனிலே நான் இருந்தாலும், எனக்கு மேலாக நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ஆட்சியை வைத்துக் கொண்டிருந்தாலும், என்னை சுற்றி பாபிலோனிய கலாச்சாரம் இருந்தாலும், என்னை சுற்றி கல்தேயருடைய கலாச்சாரம் இருந்தாலும், என்னை சுற்றிலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முரண்பட்ட காரியங்கள் இருந்தாலும், நான் ஆவிக்குரியவனாயிருந்தால் தெய்வத்தின் சத்தம் எனக்கு கேட்கும், தெய்வத்தின் வெளிப்பாடுகள் எனக்கு உண்டாகும். இன்னைக்கும் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சூழ்நிலைகளை காரணமாக வைத்து தெய்வம் இனி என்னோடு பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்காதிருங்கள். சிறைபிடிக்கப்பட்ட ஜனங்கள் நடுவில் இருந்த எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்றாக்கும் நம்ம தேவ வார்த்தையை வாசிக்கிறோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 1:1 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அல்லேலூயா. பாபிலோனில் இருக்கும் போதும் எனக்கு பரலோகம் திறந்திருக்கிறது. பாபிலோனில்
சூழ்நிலையில் இருக்கும் போதும் எனக்கு பரலோகம் திறந்திருக்கிறது. சத்துருக்கள் என்னை சுற்றி இருக்கும் போதும் தெய்வம் எனக்கு அனுகூலமான காரியங்களை நடப்பித்து தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு ஆமென் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த பகல் காலம் பரிசுத்த தெய்வம் நமக்கு சொல்லுகிற முக்கியமான வார்த்தையாக்கு இது. சிறைப்பட்டவர்கள் நடுவில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருந்தபோது தெய்வம் தீர்க்கதரிசியோடு சொல்லி ஜனங்களுக்கு அறிவிக்க சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை இன்றைக்கு பகல் நாம் தியானிக்கவும் ஜெபிப்பதற்கும் ஏதுவாக கர்த்தர் நமக்கு தருகிறார். நான் இந்த வசனத்தை ஒரு சில இடங்களில் பிரசங்கித்திருக்கிறேன். ஆகிலும் இன்றைக்கு காலையிலே தெய்வம் என்னை அதிகமாய் பாரப்படுத்தி இந்த வார்த்தையை சபையோடு பேசும்படிக்கு சொன்னார். சபையோடு ஜனத்தோடு பேசும்படிக்கு என்னை பாரப்படுத்தினார். அப்போ இன்னைக்கு நம்ம காலையில இந்த வார்த்தையின் அடிப்படையில் தியானிக்க போகிற தேவனுடைய செய்தியின் தலைப்பு விண்ணப்பமும் அனுக்கிரகமும். விண்ணப்பமும் அனுக்கிரகமும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, விண்ணப்பமும் அனுக்கிரகமும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். They have to pray in my presence so that I may grant this to them. நான் அவர்களுக்கு இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இன்றைக்கு பகல் ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் நம்மேல் ஊற்றுவாராக. இதுவரை நாம் ஜெபித்திருக்கிறோம், இதுவரை நாம் விண்ணப்பித்திருக்கிறோம். ஆனால் இதுவரை இல்லாத அளவு அடுத்த நிலை விண்ணப்பத்தின் மேன்மைகளுக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நம்முடைய ஜெபங்களின் இன்னும் ஒரு நிலைக்குள் பரிசுத்த தெய்வம் பரலோக தகப்பன் நம்மை கொண்டு போவாராக. வாஞ்சையோடு நமக்கு முன்பாக இருக்கிற இந்த 1.5 மணி நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஏறக்குறைய 1 மணி நேரம் நான் உங்களோடு பேசுவேன். 20 நிமிடங்கள் நமக்கு ஜெப நேரமாக இருக்கும். ஒருவேளை இடைப்பட்ட நேரங்கள் நமக்கு ஜெப நேரமாக இருக்கலாம், பரவாயில்லை. எதுவானாலும் 1 மணி நேரம் தேவ வார்த்தையும் 20 நிமிடங்கள் நமக்கு ஜெப நேரமாக இருக்கும். பரிசுத்த தெய்வம் நம்மோடு பேசுவாராக. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் இருந்து 7 காரியங்களை தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று நாம் தியானிக்க முடியும். நான் இந்த அதிகாரத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபத்தோடு தியானித்த போது 7 காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார் என்பதை ஆமென் காண முடிந்தது. நான் 7ஐயும் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு இல்லை. 7ஐயும் பிரசங்கம் பண்ணா சாயங்கால கூட்டத்து வரைக்கும் போக வேண்டி இருக்கும். ஆனா 3 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் முக்கியப்படுத்தி காண்பித்து தெய்வம் விண்ணப்பிக்கிறவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிற மிக முக்கியமான ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு பகல் காலம் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கும் போது தெய்வத்திடமிருந்து நமக்கு அனுக்கிரகங்கள் உண்டாகிறது. அனுக்கிரகங்கள்ங்கிற வார்த்தைக்கு நான் சொன்ன எனக்கு பிடிச்ச ரொம்ப வார்த்தை விசேஷ பிரியம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு விசேஷ கவனம். ஜெபிக்கிறவன் மேல கர்த்தருடைய ஒரு விசேஷ கவனம் இருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் மேல தேவனுக்கு ஒரு விசேஷ பிரியம் இருக்கிறது. ஆகினாலதான் ஜெபிக்கிற தானியேலை வந்து கர்த்தர் சந்திக்கும் போது சொன்னார், பிரியமான தாசனாகிய தானியேலே. இல்லையா? பிரியமான தாசனாகிய தானியேலே. ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியம் உண்ணவர்கள். ஆமா, கர்த்தர் இந்த பகல் காலம் ஜெபிக்கிறவர்கள் மேல தம்முடைய சிறப்பு பிரியத்தை வைத்து அவர்களுக்கு கொடுக்கிற மிக முக்கியமான 3 அனுக்கிரகத்தை நாம் தியானிக்கலாம். முதல்ல கர்த்தர் கொடுக்கிற அனுக்கிரகம் 25, 26, 27 ஆகிய வசனங்கள். கர்த்தர் கொடுக்கிற முதல் அனுக்கிரகம் என்ன? சுத்திகரிப்பும் மறுரூபத்தையும் கொடுக்கிறார். சுத்திகரிப்பையும் மறுரூபத்தையும் கொடுக்கிறார். ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் அனுக்கிரகம் சுத்திகரிப்பும் மறுரூபமும். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நாம மகிமைப்படுவதாக. ஒரு விஷயத்தை எப்பவும் நம்ம மனதில் வச்சுக்கணும். எப்பெல்லாம் நம்ம தேவ சமூகத்துக்குள்ள ஜெபிக்க போகிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பின் அடுத்த நிலைகளுக்குள்ள கொண்டு போகிறார். ஜெபிக்க போகும்போதெல்லாம் கர்த்தர் நம்மை குற்றவாளியாக்கி நிறுத்துவதில்லை, நம்மை குற்ற உணர்வுக்குள் நிறுத்துவதில்லை. சின் கான்சியஸ் அவர் ஒரு நாள் நமக்கு தருகிறதில்லை. அவர் சொல்றாரு, உன்
உன் வாழ்க்கையில சில பல குறைவுகள் இருந்தாலும் நான் உன்னை குற்றப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கவான்னு சொல்லல. நீ ஜெபிக்க வரும்போது அந்த சின்ன சின்ன குறைகள் குற்றங்கள் எல்லாம் நான் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரே. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். ஆமென். ஒரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தில் திருப்தி அடையக்கூடாது. பரிசுத்தத்தில் திருப்தி அடையக்கூடாது. யாரோ ஒருத்தரோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்து அவங்களை விட நாம் பரவாயில்லைன்னு நினைக்க கூடாது. யாரோ ஒருத்தரை விட பரவாயிருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. பரிசுத்தத்தில் தெய்வத்தை போல மாறுவதற்காக வாக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று. பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த வாக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். never be satisfied with the level of holiness. பரிசுத்த ஆவியானவர் மிக பலமாய் இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவர் மேலும் பேசி சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தத்தில் திருப்தி அடையாத தினமும் வந்து ஆண்டவரை கேட்கணும், இன்னும் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். கர்த்தர் இந்த பகல் காலம் நமக்கு ஒரு நல்ல அழைப்பு கொடுக்கிறார். இன்னும் பரிசுத்தமாகும்படி என் சமூகத்துக்கு வா. ஜெபிக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகிறார். ஜெபிக்கிறவனுடைய ஜீவியம் சுத்திகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. வேகமா 3 காரியத்தை சொல்லுவேன். என்ன சுத்திகரிப்பு 3 நிலைகளில் நடக்கும். 51ஆம் சங்கீதத்தை எடுத்து நாம் வாசித்து பார்க்கும்போது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுடைய உள்ளத்துக்கு பிரியமானவன். ஆனா அவர் தப்பு செஞ்சிட்டார். நம்ம ஆண்டவருக்கு தப்பு யாரு செஞ்சாலும் அது தப்பு தான். ஆமா, நீங்க யோசித்து பாருங்க. வானத்துல இருந்து ஆண்டவர் பூமியை பார்க்கும்போது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்து இன்பமான வசனிப்புகளை வசனித்து தேவனுக்கு ஏற்ற விதத்துல பாடல்களை பாடினது தாவீது. வெறும் பாட்டுக்காரன் மட்டும் இல்ல தாவீது கர்த்தருடைய வார்த்தை மேல அளவற்ற வாஞ்சி வச்சிருந்தாரு. வார்த்தை மேல மட்டும் இல்ல, தாவீதுக்கு ஜெபம்னா கொள்ளையத்த பிரியம். அதனாலதான் அந்தி சந்தி மத்தியான வேளைகள்ல தியானம் பண்ணி முறையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. 3 டைம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணேன்னு அவரே சொல்றாரு. தியானிச்சு ஜெபம் பண்ணதாக. ஸ்தோத்திரம். ஆமா, நான் பின்னாடி வர்றேன். உங்களுக்கு அந்த காரியத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தியானிக்க போகிறோம். ஆமா, அவர் ஜெபிக்கிறவரோ பாட்டு பாடுறவரோ பைபிள் வாசிக்கிறவரோ மட்டும் இல்ல, ஆலயத்துக்கு மேல பயங்கர வாஞ்ச தாவீதுக்கு. வாழ்நாள் முழுக்க தான் சவதரித்த அத்தனை உச்சிதங்களையும் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்கென்று சேர்த்து வைத்தவர் தாவீது. என்ன தாவீது வெறும் பாட்டுக்கார பயலாக்கிட்டு போயிடக்கூடாது. என்ன வெறும் ஆடலும் பாடலும் கச்சேரி நடத்தின பார்ட்டியா தாவீதை பார்த்துட்டு போயிடக்கூடாது. தாவீது ஒரு ஜெப வீரன். தாவீது வேத வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவன். தாவீது ஆலயத்தின் மேல் மிகுந்த பற்றுள்ளவன். அல்லேலூயா. ஆமா, தாவீதுக்குள்ள பன்முகத்தன்மைகள் இருக்கிறத பார்க்கலாம். He was a man of faith. ஆமா, ஒரு நல்ல விசுவாச வீரன் தாவீது. அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாம் பாருங்களேன், faith declaration இருக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமா, அற்புதமான விசுவாச வீரனாக்கு தாவீது. இந்த நல்ல காலை வேளையிலே அந்த தாவீது ஒரு நாள் வீழ்ந்து விட்டான். அந்த தாவீதை ஒரு நாள் சத்துரு வீழ்த்தினான். நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அந்த பெரிய வீழ்ச்சியிலிருந்து தாவீது எழும்புவதற்கு தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க வேண்டி இருந்தது. 51ஆம் சங்கீதத்தை கவனித்து பார்த்தால் பல இடங்கள் அவர் சொல்றார், என்னை சுத்திகரியோ cleanse me o Lord. தாவீது ஒரு நாளும் நினைக்கல நான் பெரிய ராஜா, எனக்கெல்லாம் சுத்திகரிப்பு தேவையில்லைன்னு நினைக்கல. சார், நம்முடைய அனுபவம் கர்த்தருடைய சமூகத்தில் செல்லாது. புரிந்து கொள்ளுங்க. 60 வருஷம் 70 வருஷம் நான் விசுவாசி. பைபிளை 80 தடவை படிச்சுட்டேன், 100 தடவை படிச்சுட்டேன். முழங்கால நின்று படிச்சேன், தலைகளை நின்று படிச்சேன். நான் இத்தனை எழுதியிருக்கேன், அத்தனை எழுதியிருக்கேன். ஒன்னும் கர்த்தருக்கு முன்பாக செல்லுபடியாகாது. அவர் இன்றைக்கு இந்த நொடி நம்மை பார்க்கும் போது அவருடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தையே காண்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தத்தையே காண்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. whoever it might be.
நீங்களா இருக்கலாம், நானாக இருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற யாரோ ஒரு நபராக இருக்கலாம். ஆமென். மனிதர்களுடைய அன்பை, மனிதர்களுடைய ஸ்தோத்திரம் கூட்டத்தை ஏராளமாய் தன்வசப்படுத்தின எவராக இருக்கலாம். ஆனா பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருக்கவும் முடியாது, அவரை தரிசிக்கவும் முடியாது. அதனால தான் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் கிருபை சுத்திகரிப்பு. அப்போ ஜெபம் எனக்கு தருகிற முதல் சுத்திகரிப்பு என் தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. நல்ல ஒரு அல்லேலூயா. 51ஆம் சங்கீதம், ஜெபம் என் தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. ஜெபிக்கிற மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கவனமாயிருக்கிறான். ஜெபிக்கிற மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கவனமாயிருக்கிறான். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி யோபுவின் வாழ்க்கையை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த மனிதன் ஸ்தோத்திரம் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து மட்டும் அல்ல, தன் குடும்பத்தின் பரிசுத்தத்தை குறித்து மிகுந்த கவனம் கொண்ட ஒரு மனிதனாக இருந்ததை பார்க்க முடியும். யோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை கவனித்து பார்க்கிற போது, யோபு 1:5, விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி. அப்போ 2வது சுத்திகரிப்பு குடும்பத்துக்குள்ள தேவை. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் சுத்திகரிப்பை தேவன் முக்கியப்படுத்துகிறார். 2வது சுத்திகரிப்பு குடும்பத்துக்குள்ள தேவை. My family need to be cleansed. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என்கிற இந்த குடும்ப உறவுக்குள்ள சுத்திகரிப்பு தேவை. எனக்கு யோபு கிட்ட பிடிச்சது ரொம்ப அற்புதமான அனுபவம் இதாக்கும். காலை தோறும் அவங்களுக்காக பலியிடுவானா, இரவு தோறும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவானா. பெற்றோரே, பலியிடுகிற பெற்றோராக, பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துகிற பெற்றோராக இருந்தா குடும்பம் பிழைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் தகப்பனாக குடும்பத்தில் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்த வேண்டும். பெற்றோர் என்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டே பாவத்தை வீட்டுக்குள்ள விதைக்க கூடாது. நீங்க யாரானாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த வைராக்கிய வாஞ்சையோடு இன்றைக்கு சொல்லுகிறார், as a parent, do not allow anything ungodly into your family, into your house. வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள தெய்வீகத்துக்கு முரண்பட்ட எதையும் உள்ள அனுமதிக்க கூடாது. as a parent, ஒரு பெற்றோராக நின்று தம் குடும்பத்தின் பரிசுத்தத்தை நிச்சயப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். கவனிக்கிறீங்களோ? யோபுவின் வாழ்க்கையில அவன் தன் நன்மைகளை திருப்பிக் கொள்ள பல காரணம். அதுல ஒண்ணு, கர்த்தருடைய உள்ளத்துக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பரிபூரணத்திலையும் பரிசுத்தத்தையும் பலியிடுதலையும் முக்கியப்படுத்தினா. பரிபூரணத்துல நிறைய குடும்பம் ஆலயத்துக்கு வரும்போது ஏழ்மையும் ஒண்ணும் இல்லாம வரும்போது பரிசுத்தம் தான், ஏக்கம் தான், வாஞ்சதான். ஆனா கொஞ்சம் பணம் வரட்டும், கொஞ்சம் செழிப்பு வரட்டும், கொஞ்சம் உயர்வு வரட்டும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆரம்ப காலத்துல பிரதிஷ்டையோடு அழைப்புல தரிசனத்திற்கு பேசிச்சோ, இப்போ அத்தனையும் மாறி கிடக்கு. பத்தீங்களா? பணம் வரப்போய் தானே, பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு வரப்போய் தானே. அதனாலதான் பரிசுத்தவான் ரொம்ப தெளிவா ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே, நான் தரித்திரப்பட்டு யாரிடையும் திருடவும் கூடாது, பரிபூரணம் அடைகிறதுனால கர்த்தர் யாருன்னு என் வாயில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அன்றன்று என் படியை அளந்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. அன்பானவர்களே, பண ஆசையோ பண விருப்பங்களோ நம்மை பிரதிஷ்டையை விட்டு, அழைப்பை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு தூரம் கொண்டு போய்விடக் கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு செழிப்பு, எவ்வளவு உயர்வு வந்தாலும் அத்தனையும் காலின் கீழே தான் இருக்கணும். கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு மேல இருக்கணும். பணம் வந்தவொடனே அதை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு கர்த்தரையும் தெய்வீகத்தையும் கீழே இறக்கிற கூடாது. ஒரு நாளும் அந்த குறுகின மனப்பான்மையை கர்த்தர் நமக்கு தராதிருப்பாராக, தராதிருப்பாராக. இந்த நல்ல பகல் வேளையிலே என் குடும்பம் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் உண்டாகட்டும். என் குடும்பம் பரிசுத்தமாக வேண்டும். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் ஒருவன் குடும்பத்தை சுத்திகரித்தான். குடும்பத்தை சுத்திகரித்தான். உண்மையிலே எப்ப சுத்திகரிச்சிருக்கணும் தெரியுமா?
லாபானின் வீட்டை விட்டு வெளியே வந்தவுடனே தன் குடும்பத்தை யாக்கோபு சுத்திகரிச்சிருக்கணும். He failed to cleanse his family. சுத்திகரிப்பை லாபானின் வீட்டை விட்டு வெளியே வந்தவனே செய்திருக்க வேண்டியவன். He allowed. கொஞ்ச நாள் அதை அனுமதித்தான். நடந்தது என்ன தெரியுமா? லாபான் துரத்தினான். சில குடும்பங்களை பழைய பலவீனங்கள் ஏன் துரத்துகிறது தெரியுமா? இன்னும் சுத்திகரிப்பு இல்லாத ஒரு குடும்பமா இருக்க போய்தான். சுத்திகரிப்பு இல்லாத குடும்பத்தை நீங்கள் விட்டு வந்த லாபான் துரத்துவான். எந்த லாபானுக்கு கீழே 20 ஆண்டுகளாக மிகுந்த பிரயாசமும் கடினமும் கஷ்டமும் காயமும் பட்டு யாக்கோபு இருந்தானோ, லாபான் விடலையே. He chased him. துரத்தி வந்தான். சுத்திகரிக்கப்படாத எந்த குடும்பத்தையும் பழைய பாவம் துரத்தும், பழைய வியாதி துரத்தும், பழைய சுபாவம் துரத்தும், பழைய தோல்வி துரத்தும். துரத்தப்படுகிறதை உணர்கிறீர்களோ? பழைய வணக்கத்தில் இருந்த சில காரியங்கள் ராத்திரியெல்லாம் வந்து பயங்காட்டுது பாஸ்டர். கர்த்தர் சொல்றார், சுத்திகரிப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருப்பா. உன் குடும்பம் சுத்திகரிக்கப்பட்டிருக்குதா? சுத்திகரிக்கப்படாததுனால யாக்கோ ஏசா எதிர்த்து வந்தான். எதிர்த்து வந்தான். சுத்திகரிப்பு இல்லாததுனால சீகேமில் சீரழிவு நேரிட்டது. யாக்கோபின் பிள்ளைக்கு ஊர் சுத்தணும்னு யாரு சொல்லி கொடுத்தா? வீட்டுக்குள்ள இருந்த ஒரு விக்கிரகம் அல்லவா? குடும்பத்துக்குள்ள இருந்த விக்கிரகம் தானே. ஆதியாகமம் 35 அதிகாரத்துல ஐயாவுக்கு வெளிப்பாடு கிடைக்குது. வஸ்திரத்தை பழையதை தூக்கி போடுங்க, வேண்டாத அகற்றி போடுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்நிய தெய்வங்களை அகற்றி போடுங்கள். அப்ப யாக்கோபுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது, அவன் அமைதியா இருந்திருக்கிறான். அன்பான தகப்பனே, தாயே, தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய குடும்பத்துக்குள் சில தெய்வீகத்துக்கு மாறானதை அனுமதித்தால் துரத்தும் ஆவி வரும், எதிர்க்கும் ஆவி வரும், சீரழிக்கும் ஆவி வரும். Must be careful sir. நான் காலையில் எழுப்பி 10 தோத்திரம் போடுறேன், 4 பாட்டு பாடுறேன், 5 அதிகாரம் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்ற முதல்ல சுத்திகரிப்பு கவனி. சுத்திகரிப்பு இல்லாத உன் ஜெபம் அருவருப்பு, சுத்திகரிப்பு இல்லாத ஆராதனை அருவருப்பு, சுத்திகரிப்பு இல்லாத பிரசங்கம் 1000 பிரசங்கம் கேட்டாலும் அருவருப்பு. ஏன் சார் லாபான் துரத்திட்டு வர்றான்? கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் நடத்துறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. சீகேம்ல அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் யாக்கோபுக்கு உணர்வு வருது. தனக்கு இருந்த ஒரே மகள் ஒரு சீரழிவை சந்தித்ததுக்கு அப்புறம் தான், ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், I need to cleanse my family. சில பெற்றோர் பரிசுத்தமாகுதலை குடும்பத்தில் கவனிக்காததுனால யாக்கும் தலைமுறைகளுக்குள்ள பாதிப்பு. ஏன் பிள்ளை தாறுமாறான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகுது? ஏன் பையங்களுக்குள்ள காரணம் இல்லாத கோபங்கள் எழும்புகிறது? ஏன் உங்களால் நிரந்தரமாய் சமாதானம் ஒரு இடத்தில் எடுக்க முடியல? கர்த்தர் சொல்றார், உன் குடும்பத்தை சுத்திகரி. உள்ள அந்நிய காரியங்களை அனுமதிக்காதே. Never allow anything. சிலர்லாம் பாஸ்டர்ட்ட கேட்கறது, பாஸ்டர் என்னைக்கு விசிட்டிங் வருவீங்க? ஒன்று ஃபோன் பண்ணிட்டு வாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரணும்? அவர் ஃபோன் பண்ணிட்டு வரதுக்குள்ள நாங்கள் வீட்டெல்லாம் நீட் ஆக்கிடுவோம், போனெல்லாம் சைலண்ட்ல போட்டு ஒரு ஓரத்தில் வச்சிருவோம், டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம்ல. சொல்லாம வந்துடாதீங்க. அத்தாடி அடுத்த வாரம் பிரசங்கம் எங்க வீட்டை வச்சே வந்துடும். விசுவாசிகள் தான். ஆனா என் குடும்பம் எவ்வளவு கர்த்தருக்குள்ள சுத்திகரிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு கவனம் நமக்குள்ள இல்லை, பார்த்தீங்களா? அப்போ ஜெபம் தனி மனிதனை சுத்திகரிக்கும், ஜெபம் குடும்பத்தை சுத்திகரிக்கும், ஜெபம் தேசத்தை சுத்திகரிக்கும், சபையை சுத்திகரிக்கும். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தில் தேசத்தின் சூழ்நிலை குறித்த தகவல் எஸ்ராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, எஸ்ரா தன் தாடியில் இருந்த முடியையும் தலையில் இருந்த முடியையும் பித்துக் கொண்டு அழுதானாம், கதறினாராம், தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு. ஐ லவ் திஸ் மேன். எனக்கு எஸ்ராவை மேல பயங்கர பாசம். பரலோகத்துக்கு போன நிறைய பேரை பார்க்க ஆசை. அதுல இந்த ஒரு மனுஷன் எங்கடா எஸ்ரான்னு தேடணும். ஏன் தெரியுமா? பைபிள் ஸ்காலர், வேத பண்டிதன், தேறின வேத பாரகன்.
தேசத்துக்காக அழுது ஜெபித்தான். என்ன ஆவிக்குரிய மனுஷன் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஆளுக்கு பைபிள்ல 4 செய்தி பேச தெரிஞ்சா போதும், முழங்கால் போட மாட்டான் நம்ம ஆளு. செபம் கிடையாது, ஜஸ்ட் பிரைஸ் இஸ் எனஃப் அப்படின்றான். 10 வசனம் தெரிஞ்சா போதுங்க. 2 பேக்ரவுண்ட வச்சு ஒரு 10 செய்தி கொடுக்க பழகிட்டார்னா அவர் பைபிள் ஸ்காலர். ஜெபம் பண்ண மாட்டாரு. ஆனா அந்த நாட்களில் இருந்ததிலேயே நம்பர் 1 வேத பண்டிதன் தேசத்தின் நிலையை அறிந்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து ஆண்டவருக்கு நேர கையை உயர்த்தி ஜெபிக்க தொடங்கினாராம். a man of prayer, ஜெபிக்கும் மனிதன். நடந்தது என்ன தெரியுமா? எஸ்ரா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை கவனித்து பார்க்கிற போது, ஆமென், ஒரு தனி மனிதனுடைய ஜெபம் ஒரு தேசத்தையும் ஒரு சபையையும் சுத்திகரிக்கிறது. என்ன அற்புதமான ஆண்டவர் நம்முடைய தெய்வம் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் மட்டும்தான் ஜெபம் பண்றதுக்கு இருக்கிறேன், என் கூட ஜெபிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை. எங்க சபையில நான் மட்டும்தான் ஜெபிக்கிறேன், எங்க குடும்பத்துல நான் மட்டும்தான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு உண்மையா ஜெபிக்கிற ஒரு மனுஷன் போதும், உண்மையா ஜெபிக்கிற ஒரு மனுஷன் போதும். ஒரு மனுஷன் உண்மையா ஜெபித்தா கர்த்தர் அந்த ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தையே மறுரூபமாக்குவேன் என்கிறார். அல்லேலூயா. தனித்து ஜெபிக்கிறதுனால சோர்ந்து போகாதீங்க, தனித்து ஜெபிக்கிறதுனால தளர்ந்து போகாதீங்க. எங்களுக்கு ஊழியர்களாக எங்களுக்கு அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை இருக்குது. யார் ஜெபிச்சாலும் ஜெபிக்காட்டாலும் அழைக்கப்பட்ட நாங்க நிற்கும் போதாயிலும் கர்த்தர் இறங்குவார் தேசத்துக்கு. அல்லேலூயா. கர்த்தர் இறங்குவார். அந்த எஸ்ரா 10ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 1வது வசனம், எஸ்ரா 10:1. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக, வேத பண்டிதர் பைபிள் ஸ்காலர் ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கிறாரா. He fell down before the church. ஆலயத்துக்கு முன்பாக அவர் விழுந்து கிடந்தாரா. நடந்தது என்ன? 2வது முதல் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜெபிக்கும் தேவதாசர்கள் இருக்கிற இடத்திற்கு ஜனங்களை கர்த்தர் அனுப்ப ஆயத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கும் தேவதாசர்கள் இருக்கிற சபைக்கு ஜனங்களை கர்த்தரே கொண்டு வருவார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? சபை ஜெபிக்கும் சபையாயிருக்குமே என்றால், சபையில இடைவிடாத ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்றால் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அதுல முதல் லிஸ்ட் கர்த்தர் யாரை வச்சிருக்கார் பார்த்தீர்களா? புருஷர்களை கர்த்தர் கொண்டு வருவார், பிற்பாடு ஸ்திரீகளை கர்த்தர் கொண்டு வருவார், அதற்கு பிறகு பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார். ஜெபிக்கும் சபை ஒரு நாள் ஒரு சின்ன சபையா கர்த்தர் இருக்க விட மாட்டார். மகா பெரிய சபை, மகா பெரிய சபை. அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களிடத்தில் நம்பி கர்த்தர் ஆத்துமாக்களை அனுப்புவார். ஜெபியாத யாரையும் நம்பி கர்த்தர் ஜனங்களை கொடுக்க விரும்பவில்லை. காரணம், ஜெபிக்காதவன் பரிசுத்தத்துக்கு நேர நடத்த மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கிற ஒரு எஸ்ராவுக்கு கீழே கர்த்தர் முழு சபையும் முழு தேசத்தையும் கொண்டு வந்துட்டாரு. அந்த 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அறிக்கையிட்டார்கள். they confessed. அறிக்கையிட்டார்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, அறிக்கையிட்டார்கள். சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வார்த்தை நல்ல ஒருவரை சொல்லிடுவோம். அறிக்கையிட்டார்கள். அம்மா, ஊழியர்களாய் அல்லது சபையின் முக்கியமான தெய்வ பிள்ளைகளாய் நாம் அழுது தேவ சமூகத்தில் ஜெபித்து நிற்க கூடும் என்றால் ஜனங்கள் அறிக்கையிடுவார்கள். ஆசீர்வாதத்திற்காக இவர்கள் ஆலயத்திற்கு வரவில்லை. ஓ அல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் நோய் சுகமாக வரமாட்டாங்க. எழுப்புதல் காலத்தில் என் பணம் கஷ்டத்தில் இருக்கேன்னு வரமாட்டாங்க. எழுப்புதல்
காலத்துல என் குடும்பம் பிரிஞ்சு கிடக்குன்னு வர மாட்டாங்க. எழுப்புதல் காலத்துல எப்படி வருவாங்க தெரியுமா? ஐயா, நான் ஒரு பாவி, என் ஜீவியத்துல நான் ரொம்ப மோசமான நிலையில் இருந்துட்டேன், பரிசுத்தமாக இந்த தெய்வ தண்டை தான் வர வேண்டும் என்று புரிந்து கொண்டேன் என்று தான் ஜனங்கள் வருவாங்க. not for money, not for healing, not for worldly things. ஒரு ஜனக்கூட்டம் ஜெபிக்க கூடுமானால் தேசத்தை கர்த்தர் மறுரூபமாக்குவார். எனக்கெல்லாம் பயங்கர நம்பிக்கை இருக்கு. என்ன பயங்கர நம்பிக்கை இருக்கு? என்ன நம்பிக்கை? தேசம் மாறும். ஜெபிக்கும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் போதும், தேசம் மாறும். ஒரு எஸ்ரா ஜெபத்தை கேட்டு ஒரு தேசத்தையே கர்த்தரால மறுரூபப்படுத்த முடியும்னா என் ஊரை மறுரூபப்படுத்த என் அப்பாவால முடியாதா? விழுந்து போன தூரம் போன ஜனங்களை கட்ட திரும்ப கொண்டு வர முடியாதா? இந்த திருச்சபை, இந்த சபை உண்டாக்கப்பட்ட ஆதி காலம் முதற்கொண்டு சபையை விட்டு தூரம் போய் பின்வாங்கி போயிருக்கிற பலரையும் உங்கள் ஜெபம் திரும்ப இழுத்து கொண்டு வந்து நிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்ரா என்கிற ஒரு மனிதனின் ஜெபம் சபையை, தேசத்தை சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வந்தது. பாருங்க, 2ஆம் வசனத்தில் அறிக்கையிட்டார்கள், 3ஆம் வசனத்தில் அகற்றி போட்டார்கள். அது வார்த்தையை சொல்றாங்களே பாருங்களேன், அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனுடைய உடன்படிக்கை பண்ண கடவோம். அறிக்கையிட்டதோடு அல்ல, எதை எதை அகற்றணுமோ நாங்களே தூக்கி போட்டுருவோம் சார், வேணாம். 5வது வசனத்தை பாருங்க. 5வது வசனம், ஆணையிட்டு கொடுத்தார்கள். இனி நாங்க கர்த்தருக்காக தான், இனி நாங்க இந்த சத்தியத்துக்காக தான், இனி பரலோகத்துக்காக தான் வாழ போகிறோம் என்று ஆணையிட்டு கொடுத்தார்கள். 3 வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நம்முடைய சபை, நம்முடைய தேசத்தில் 3 காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். 1, அறிக்கையிட்டார்கள், அப்புறம் அகற்றி போட்டார்கள், அப்புறம் ஆணையிட்டு கொடுத்தார்கள். நல்ல சத்தமா அந்த 3 வார்த்தையும் நம்ம உறக்க சொல்ல போகிறோம். சத்தமா சொல்லுவோமா? அறிக்கையிட்டார்கள், அகற்றி போட்டார்கள், ஆணையிட்டு கொடுத்தார்கள். நல்ல சத்தமா சொல்லணும். ஆண்டவரே, இப்ப யாரெல்லாம் வாய் திறக்கலையோ மத்தியானம் சாப்பிடும் போது ஒருத்தருக்கு வாய் திறக்க கூடாது என்கிற ஒரு வல்லமையான ஜெபத்தோட இந்த 3 வார்த்தையும் சொல்ல போறோம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். அறிக்கையிட்டார்கள், அகற்றி போட்டார்கள், ஆணையிட்டு கொடுத்தார்கள். ஒரு மனிதனுடைய ஜெபத்தினால் ஜெபம் கொண்டு வந்த சுத்திகரிப்பை பார்த்தீங்களா? அப்போ ஜெபம் ஒரு தனி மனிதனுக்குள்ள சுத்திகரிப்பை கொண்டு வருது. ஜெபம் ஒரு குடும்பத்துக்குள்ள சுத்திகரிப்பை கொண்டு வருது. ஜெபம் சபைக்குள்ள சுத்திகரிப்பை கொண்டு வருது. ஜெபம் தேசத்தையே சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. நம்ம ஒரு 10 நிமிஷம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண போறோம். இந்த குறிப்புக்கு கடைசியில ஜெபிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனா இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் இந்த 4 காரியத்தையும் தேவ சன்னிதானத்தில் கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 4 காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ண போறோம். 1, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிப்பின் அடுத்த நிலைக்குள்ள நீங்க கொண்டு வரணும்னு விரும்புற ஆண்டவரே. முழங்கால் படியிட முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிடலாம். என்ன, நீங்க சேர்ல இருந்தா கூட முழங்கால் படியிட முடியும்னா முழங்கால் படியிடலாம், அல்லது எழும்பி நிற்கலாம். யாரும் உட்கார்ந்து மாத்திரம் இருக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒன்னு முழங்கால் அல்லது என்ன போல நின்று கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமை நிறைந்த பிரசன்னத்தினால அவருடைய சுத்திகரிக்கும் மகிமையை நம்மத்திலே கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்கள் மூடி இருக்கட்டும். நீங்க யாரா இருந்தாலும் கண்ணை மூடி ஆலயத்துக்குள்ள இருக்கணும். கண்ணை திறந்து யாரையும் வேடிக்கை பார்க்க கூடாது. ஸ்தோத்திரம். எல்லா கண்களும் மூடி இருக்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா ஏசையா ஏசையா
ஏசையா ஏசையா ஏசையா ஏசையா என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா 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 என்னை கழுவுங்கப்பா ஏசையா பரிசுத்த ரத்தம் ஒரு விசை கூட என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே ஒரு விசை கூட என்னை சுத்திகரிக்கட்டும்பா ஏசையா ஏசையா அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே அன்பின் தகப்பன் நீர்தானையா செய்த பாவங்கள் கண்முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா 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 ரகபலஹதனலரா cleanse me Lord ஏசையா 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 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் அர்ப்பணிப்போம் அவருக்கு முன்பாக நிற்கிற ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுத்து ஏசையா 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 ரகலதனரா ஏனமஸ்யந்தரபோ ஏசையா 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 என்னை கழுவுகிற பிரசன்னத்திற்காக சுத்திகரிக்கிற பிரசன்னத்திற்காக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் என் அவயவங்கள் சுத்திகரிக்கப்படட்டும் என் பார்வை சுத்திகரிக்கப்படட்டும் என் பேச்சு சுத்திகரிக்கப்படட்டும் என் செவிகள் வழியே எனக்குள் நுழைகிற வார்த்தைகள் காரியங்கள் சுத்திகரிக்கப்படட்டும் என் உணர்ச்சிகள் சுத்திகரிக்கப்படட்டும் ரகலபதி அந்த ரபலத நகலதனரபா ஓ cleanse me Lord cleanse me Lord cleanse me Lord அப்படியே நம்முடைய குடும்ப சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ணுவோமா குடும்ப சுத்திகரிக்கப்படட்டும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அத்தனை தெய்வீகத்துக்கு முரண்பட்ட காரியங்களும் இந்த பகல் அகற்றப்படட்டும் 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 யாக்கோபே யாக்கோபே நீ சுத்திகரிக்கிற வரைக்கும் லாபானின் தாக்குதல் வரும் நீ சுத்திகரிக்கப்படுகிற வரைக்கும் ஏசாவின் தாக்குதல்களுக்கு நீ பயப்பட வேண்டி இருக்கும் நீ சுத்திகரிக்கிற வரைக்கும் சீகேமின் சீரழிவு வரும் இன்னைக்கு பகல் யாரெல்லாம் குடும்பத்தை முழுவதும் கர்த்தர் கையில கொடுத்து ஜெபம் பண்ணிருங்க கர்த்தர் தந்த வாழ்க்கை துணையும் உங்களையும் கர்த்தர் தந்த பிள்ளைகளையும் நிறுத்தி cleanse us Lord சுத்திகரிப்பீராக
சில குடும்பங்கள் மேல் வந்த பொல்லாப்புகளை கர்த்தர் பகல் நீக்குகிறார். சுத்திகரிப்பின் போதே பின் தொடருகிற வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. பின் தொடருகிற வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. அந்த வியாதி இனி இல்ல, அந்த பொல்லாத ஆவியின் தாக்குதல் இனி இல்ல, அந்த குடும்பத்தை பிரித்து வைக்கிற ஆவி இனி இல்ல, பிள்ளைகளுக்குள்ள வந்த சில பாதிப்புகள் இனி இல்ல. லூதா ரபோ கரபோ நந்தரல கதுரபோ நலரபோ லிமாஷியா தனமரஹத்தியால கதுரபலரத ரதலகதிரபலகதொனமரபலகோ தியத்தனமரதி அந்தலதரப ரெல்மெனே ரெபே லெகத்தனே ரெகத்தியந்தலதரப பிரே. இப்ப ஜெபிக்கிற போதே கர்த்தர் குடும்பத்துல பலவீனப்பட்டவங்களை தொடுறாரு, விழுந்து கிடக்கிறவங்களை தொடுறாரு, ரட்சிக்கப்படாதவர்களை தொடுகிறார், தூரம் போனவர்களை கர்த்தர் தொடுகிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Ragalana narala katara lagadarabo ribalana naradana managadura balakatana balakatana darala rine mesheke mahatura balahatura rabo Rabala barabadana madaraba ladana katarabala diya kataraba latpataraka shikerene heramaniya katurabala daraba rigalaba முழு குடும்பமோ கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு வந்தா இந்த இடம் காணாதல்லவா, இந்த இடம் காணாதல்லவா. கர்த்தர் அதை இந்த ஆண்டு நிறைவேற்றும்படிக்கு இப்பொழுதே ஒரு சுத்திகரிப்பு, இப்பொழுதே ஒரு சுத்திகரிப்பு முழு குடும்பத்துக்கு உண்டாவதாக. Glory, 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 மகிமை 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 முழு குடும்பத்தையும் பற்றி பிடிக்கட்டும். ஒருவரை கூட நாங்க விட விரும்பலப்பா, ஒருவரை கூட உடைய பிரசனத்துக்கு அந்நியரா நிறுத்த விரும்பல, ரட்சிப்புக்கு அந்நியரா பார்க்க விரும்பல. இப்போதை தொடுவீராக. Glory. Agadara kadanamadiya gadala hataladariya talaraba தூரபலபரதி அந்தரபா. நம்ம அடுத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய சபையை பரிசுத்தமாக்கும்படியாக, சபைகளை பரிசுத்தமாக்கும்படியாக ஒரு எஸ்ரா போதும். தூரம் போன ஜனம் உணர்ந்து சபைக்குள்ள வந்தாங்களே, ஒரு எஸ்ரா போதும். இங்க இன்னைக்கு பகல் இத்தனை பேர் ஜெபம் பண்றோம். கர்த்தர் நம்முடைய சபைகளை பரிசுத்தமாக்குவாராக. சபைகளுக்குள்ள துணிகரமாய் நுழைகிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் இன்னைக்கு பகல் முறியடிப்பாராக. சபைக்கு எதிராக எழும்பி இருக்கிற சபையை குற்றப்படுத்தும்படியாக, சபையை பின்வாங்க பண்ணும்படியாக, ஜனத்தை தேவனை விட்டு தூரம் போகும்படி எழும்பி இருக்கிற எந்த மறைமுக தாக்குதலோ வெளிப்படையான தாக்குதலோ இப்போது இப்போது ஜெபித்து மேற்கொள்வோம், ஜெபித்து மேற்கொள்வோம், ஜெபித்து மேற்கொள்வோம். ருக்காதா ஹாலா போகாதா ரபானியா கலரா ரகலா துனமரபல பதரபரியா கலதுன ரஹந்தில ரபரா ரிபோ ரபலா ஷெக்கனாதியந்தரகல தரபோ லிபோ ரலா ரதா ரகந்தரா லதன மஹமக்கரபௌதன தரோ. Glory, glory, glory. நம்முடைய பகுதிகளுக்காக, நம்முடைய தேசத்திற்காக இந்த தேசம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே, தேசம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. கரத்தை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி கரை உயர்த்தி நிற்கிறோம் ஆண்டவரே. தேசத்திற்காக, எங்க தேசத்திற்காக, எங்க தேசம் நிறைய சுத்திகரிக்க வேண்டி இருக்குப்பா. அருவருப்புகள் நிறைந்த ஒரு தேசமா இருக்கிறதுப்பா. ஜனங்கள் அழிவின் பாதையில நடத்துகிறது ஏராளம் என் தேசத்துல பெருகி இருக்கிறதுப்பா. கர்த்தர் சொல்றாரு, ஒரு எஸ்ரா போதும், எனக்கு ஒரு எஸ்ரா போதும். ஜெபி உண்மையா ஜெபிக்கிற ஒருத்தர் போதும்.
இன்னைக்கு பகல் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக சுகந்த தூபமாய் எழும்புகிறது. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை உங்க பகுதிக்கு எப்படி பாரப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறாரோ 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கன்னு. இதெல்லாம் ஆவியானவர் பாரப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறாரோ. நல்ல ஒரு ஜெப பிரசன்னத்தை நான் சபையில் ஆலயத்தில் உணர்றேன். ஜெப மகிமை அந்த ஆலயத்தில் உணர்றேன். ஆவியானவர் ஜெபத்தின் அடுத்தடுத்த நிலைகளுக்குள் நம்மை கொண்டு போகிறது ஆவியில பலமா உணர்றேன். அப்படியே ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துக்கலாம். அல்லேலூயா கலதர கலதர லதகர பௌனி அம்தலதரபா ரிலமின மனமகதுரபல துகல கத்தர லதனரத கலரதனரா ரிலமே ஷெனரே பேரியாதர லகதுரபலோ ரேக்கபாதரா லதானி அந்தர பலதகனாதி அக்கத்தர பலதி அந்தரபா திரைகளதுரோனி அந்துர பலபஷகெனரலே திரிபா திரிபல பௌதரி அந்துரபா எல்பக்கத்துரபனதர ரோக்கோபோரியா பஹனமாஷகதாரி அந்தர பலக்கத்தர பலகதரபா. Thank you, Lord. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. Thank you, Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். ஓ பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் ஓ பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் ஓ பரவட்டும் எங்கள் ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்கச் செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்கச் செய்யும். எழுப்புதலே எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா.
எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், தீரப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும். glory glory ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை சபையாய் திறப்பில் நிற்கிறோம். இந்த பகல் வேளையிலே தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் பொழியோ. எங்கள் சபைகள் ஒரபாலா எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் glory ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் விண்ணப்பங்களின்படியே தகப்பன் மெய்யாகவே எங்களுக்குள் பரிசுத்தத்தையோ, எங்கள் குடும்பத்துக்குள் பரிசுத்தத்தையோ, சபைக்குள்ள பரிசுத்தத்தையோ, தேசத்திலே சுத்திகரிப்பையை தருகிறீரே. Thank you Lord. நல்ல கரங்களை தட்டி give you glory Lord. Hallelujah Hallelujah. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். இதே பிரசன்னத்தோடு நாம் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து தம்முடைய வார்த்தைகளை தந்து பலப்படுத்துவாராக பலப்படுத்துவாராக. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதல் ஸ்தோத்திர நம்பிக்கை, விண்ணப்பிக்கிறவனுக்கு சுத்திகரிப்பையும் மறுரூபத்தையும் நான் அனுக்கிரகம் பண்ணுகிறேன். நாம் ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு சுத்திகரிப்பையும் மறுரூபத்தையும் அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது தேவன் நமக்கு தருகிற அனுக்கிரகம் என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 36ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தை பாருங்க. 28வது வசனம், உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்க குடியிருக்கிறது பாபிலோன்ல. இது நான் உங்களுக்கு கொடுத்த தேசம் அல்ல. This is not the given land. இது கொடுக்கப்பட்ட தேசம் அல்ல. உங்கள் பிதாக்களுக்கு நான் ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு, கண்ணீருக்கு பிறகு கிருபையாய் கிடைக்கப்பெற்ற அந்த மேன்மையான தேசத்தில் இருந்தாக்கும் அவங்க மாற்றப்பட்டார்கள். அந்த தேசத்தில் இருந்தாக்கும் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போனார்கள். ஆனா பாபிலோனில் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாபிலோனில் இருக்கிற இந்த காலத்தில் ஜெபிக்க கூடுமானால் நான் உன்னை திரும்பி கொண்டு போவேன், திரும்ப கொண்டு போவேன். இரண்டாவது தேவன் நமக்கு செய்கிற இரண்டாவது அனுக்கிரகம் என்ன தெரியுமா? நம்மை திருப்பி கொண்டு வருவார்.
உங்களுடைய ஸ்தானங்களுக்கு, உங்களுடைய மேன்மைகளுக்கு, உங்களுடைய ஆமே ஸ்தோத்திரம் வாக்கு பண்ணின எல்கைகளுக்கு கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டு வருவார். இந்த அருமையான பகல் வேளையிலே கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லுகிறேன். நீங்கள் திரும்பி உங்கள் ஸ்தானங்களுக்கு வரும் காலம் வந்தது. இப்ப சில ஆண்டுகளாக பாபிலோனில் இருக்கிறார்கள். பாபிலோனில் அவர்களுக்கு உரிமை இல்லை. ஏன் தெரியுமா? பாபிலோனில் அவர்கள் ராஜா இல்லை. பாபிலோனில் இன்னும் ஒரு ராஜாவுக்கு கீழாக இருக்கிறார்கள். பாபிலோனில் அவர்களுக்கு ஆலயம் இல்லை. பாபிலோனில் அவர்களுக்கு ஆராதனை இல்லை. பாபிலோனில் அவர்களுக்கு நீதி போதனைகள், வேதத்தின் போதனைகளை வெளிப்படையாய் கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறார்கள். பாபிலோனில் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. பாபிலோனில் அவர்கள் நிம்மதியாக இல்லை. லிஸ்ட் பெருசுங்க. பாபிலோன் அவர்களுக்கு நிரந்தரம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க கூடுமானால் உன்னை நான் திரும்ப உன் ஸ்தானத்திற்கு கொண்டு போவேன். I will take you back to your own position. இன்னைக்கு பகல் சிலருக்கு இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசன தேவ வார்த்தையாக பார்க்கிறேன். எந்த பாதை வழியே நீங்கள் விலங்கிடப்பட்டு, கைது செய்யப்பட்டு, சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டீர்களோ அதே பாதையின் வழியே விடுதலையின் கம்பீர முழக்கத்தோடு கர்த்தர் நம்மை திருப்பி கொண்டு வர முடியும். எருசலேமில் இருந்து ராஜா கைது செய்யப்பட்டு, எருசலேமில் இருந்த கல்விமான்கள் கைது செய்யப்பட்டு, எருசலேமில் இருந்த ஆவிக்குரியவர்கள் கைது செய்யப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். போகிற வழிநெடுக இருந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் இவர்களை பார்த்து நிந்தித்தார்கள். உங்கள் தேவன் மகா பெரியவர் என்று சொன்னீர்களே, now where is your God? உன் தேவன் எங்கே? தவறு செய்த இந்த மக்களுடைய தவறு மனிதர்களுக்கு தெரியாது. இவர்கள் தவறு செய்ததனால யாக்கும் சிறையிருப்புக்கு கர்த்தரை அனுமதிக்கிறார் என்பது தெரியாது. இவன் பேசினவன் என்ன நினைச்சான் தெரியுமா? பாபிலோனுக்கு போறவன் திரும்பியே வரமாட்டான், நிரந்தரமா பாபிலோனிலே இவனுடைய வாழ்க்கை அழிந்து போகும் என்றாக்கும் நினைச்சு மனுஷன் பேசுறது. உங்களுக்கு தெரியுமா? மனுஷன் நம்மளை பார்த்து சில வார்த்தைகளை நிந்தித்து அவமானப்படுத்தி பேசும்போது என்ன நம்பிக்கையில தெரியுமா? நம்ம ஒரு நாளும் திரும்பி வரமாட்டோம் நினைச்சு பேசுறது. அவனுக்கு தெரியாது சில காலங்களுக்கு பிறகு கர்த்தர் என்னை திருப்பி கொண்டு வருவார். ஓ, நல்ல கையை உயர்த்தூர். அல்லேலூயா. சீமேயி எந்த தைரியத்துல தாவீத பேசுனான்னு நினைக்கிறீங்க? தாவீது சாப்டர் முடிஞ்சது. தாவீது கிழவனாயிட்டான். அவன் பிள்ளை தான் நல்ல திடகாத்திரமான அப்சலோம் மேலே ஏறி உட்கார்ந்துட்டானே. இனி தாவீது பிழைக்க மாட்டான், திருப்பி வர மாட்டான். The end story of David is written. அப்படிதான் அவன் நினைச்சான். தாவீதின் கடைசி கதை எழுதி முடிந்தது என்று தான் நினைச்சு சீமேயி ரொம்ப தீவிரமா திட்டுனான். அவனுக்கு தெரியாது திரும்பி வருதலின் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். திரும்பி வருதலின் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்க யாரானாலும் பரவாயில்லை. ஒருவேளை பாஸ்டர் எனக்கு நேரிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் காரணம் நான் தான் தெரியுமா? என்னுடைய தவறு, என்னுடைய பிழை. நான் இந்த இடத்துல இருக்க வேண்டியவன் அல்ல. ஆனா நான் செஞ்ச தவறுகள் என்னை கொண்டு இங்க நிறுத்திவிட்டது. ஐயோ, இது எனக்கு நியாயமான தண்டனை. நான் பாபிலோனில் தான் இருக்கணும். இதுதான் என் தண்டனை. நான் கூட கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நிரந்தரமாய் தண்டித்து அழிப்பவர் அல்ல, உன்னை மட்டாய் தண்டித்து என்னண்டை சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர். மட்டாய் தண்டித்து என்னண்டை சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர். இந்த காலை வேளையில தெய்வத்தின் தண்டனை போல சில காரியங்கள் உங்க வாழ்க்கை மேல இருந்தா கூட பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லும்படிக்கு சொல்லுகிறார், இந்த தண்டனை நிரந்தரமானதல்ல. You will recover from there. அந்த இடத்தில் இருந்து, அந்த சூழலிலிருந்து நீ திரும்பி வருவாய். அந்த வியாதியிலிருந்து திரும்பி வருவாய். அல்லேலூயா. யோபு கதை முடிஞ்சிட்டு நினைச்சாக்கும் சிநேகிதர்கள் பேசினது, யோபு கதை முடிஞ்சிட்டு நினைச்சாக்கும் நண்பர்கள் எல்லாம் விட்டு ஓடினது, எல்லாரும் அந்நியரா பார்த்தது. மனைவி கூட நினைச்சா நம்ம ஆத்துக்காரர் கதை அவ்வளவுதான் சொல்லிட்டு, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் என் தாசன் திரும்பி வரும் காலம் ஒன்று இருக்கிறது. இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நீ திரும்பி வரும் காலமும் திரும்பி வாழும் காலமும் இருக்கிறது. நான் திரும்ப இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஊழியனா சொல்லுகிறேன். முடிஞ்சிட்டு பாஸ்டர் நினைக்காதீங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு, எல்லாம் முடிஞ்சிட்டு. என் வாழ்க்கை இப்போ பாபிலோனில் இருக்குது, எதுவுமே எனக்கு அனுகூலமா இல்ல. கர்த்தர் சொல்றார், ஜெபித்து பார், நீ உன் அனுகூலங்களுக்கு திரும்ப முடியும். ஜெபித்து பார்.
பார், நீ உன் அனுகூலங்களுக்கு திரும்ப முடியும். யாரோ சிலரோடு இந்த வார்த்தை சென்று முட்டுகிறது. ஆவியில உணர்றேன், உள்ள இன்னும் எடுக்கிறதுக்கு மனசு இல்ல. ஆனா ஆவியானவர் தீவிரமா இருக்கிறார். ஆவியானவர் மிக தெளிவா இருக்கிறார். ஆவியானவர் மிகுந்த வாஞ்சியோடு சொல்றாரு, இந்த வாழ்க்கை இந்த வியாதியோடு முடியாது. என்ன நினைவில் வச்சுக்கோ, இந்த குடும்ப பிரச்சனையோடு உன் வாழ்க்கை முடிஞ்சது நினைக்காத. You have a day of recover. திரும்பி வரும் காலம் இருக்கிறது. திரும்பி வரும் காலம் இருக்கிறது. ஹalleluya. திரும்பி வரும் காலம் இருக்கிறது. என் ஆண்டவர் ரிட்டர்ன் டிக்கெட்டோட யாக்கும் எண்ணி அனுப்பி இருக்கார் அந்த சூழ்நிலைக்குள்ள. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரிட்டர்ன் டிக்கெட்டோட யாக்க அனுப்பி இருக்கிறார். பேதுருவை சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போடும் போது அவன் நினைச்சான் ஒன் வே டிக்கெட். ஆண்டவர் சொன்ன ரிட்டர்ன் டிக்கெட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை இன்னைக்கு பிடிச்சுக்கோங்க. தோத்தர் அக்கினி சூளைக்குள்ள ரிட்டர்ன் டிக்கெட்டோட உள்ள அனுமதிச்சிருக்கிறார். சிங்கக்கபிக்குள்ள ரிட்டர்ன் டிக்கெட்டோட திரும்பி வரும் சீட்டு கொடுத்து தான் நம்மளை உள்ள விட்டுருக்காரு. அங்க இருந்து பணமா வருவேன் இல்ல, அங்க இருந்து ஜீவனோடு வருவேன், அதிக பலமா வருவேன், ஆண்டவருடைய சாட்சியா வருவேன். அல்லேலூயா. அப்போ விண்ணப்பம் கொடுக்கிற இரண்டாவது அனுக்கிரகம் என்ன? திரும்பி வரலாம். திருப்பி வரலாம். நான் இதுக்குள்ள 10 குறிப்பு பேசணும். பாபிலோனின் 10 அனுபவங்களில் இருந்தாக்கும் திருப்பி வந்தாங்க. சொல்லிட்டு மட்டும் போயிரட்டா? வேண்டாம், நேரம் ஆகிறோம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. பாபிலோன் இவர்கள் மேல் வைத்த முதல் அழுத்தம் முற்றுகை. முற்றுகை என்கிற அழுத்தத்தை வைத்தது. அப்போ இந்த ஜனங்கள் திருப்பி வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? முற்றுகையிலிருந்து மீண்டு வந்தார்கள். அல்லேலூயா. சத்துரு முழுக்க சுத்தி இருந்து நினைக்கிறாய், இனி இந்த ஜனத்தை நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டோம், காரணம் நம்ம தான் சுற்றி வந்துட்டோமே. கர்த்தர் சொன்னார், நீ சுற்றி வந்தாலும் சரி தூக்கிட்டு போனாலும் சரி, என் பிள்ளைக்கு நான் ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்துருக்கேன். 70 வருஷம் தான் நீ உள்ள வைக்க முடியும், அப்புறம் நானே ஆட்சியாளனை மாற்றுவேன். மேல எனக்கேற்ற ஒருத்தனை உட்கார வச்சு மக்களை மட்டும் அனுப்பல. எருசலேமில் இருந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி ஆலயத்திலிருந்து எதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவன் கோயில வச்சானோ அத்தனையும் கர்த்தர் திருப்பி கொடுத்து விட்டாரு. அல்லேலூயா. not only mankind, மனிதர்களை மட்டும் இல்ல, எடுக்கப்பட்ட பொருளாதாரம், எடுக்கப்பட்ட அத்தனையும், ஒத்த கரண்டிய கூட விடல கர்த்தர். தெரியுமா? எஸ்ரா 1 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. தோத்திரம். நீங்க அதை எப்படி படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க என்னோடு சேர்ந்த அந்த எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை பாருங்க. எஸ்ரா 1:7, நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா 70 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போனது சார். பாபிலோன் என்னிடமிருந்து பறித்து கொண்டு போக பார்க்கிறது. பாபிலோன் என்றால் முற்றுகை. பாபிலோன் என்றால் பறிக்கும் ஆவி. It takes something. என்று இருக்கிற உச்சிதமானதை தூக்கிட்டு போகுது. ஆனா கர்த்தர் என்ன பண்றான்? எடுத்துக்க தங்கம், ஆனா அதை வச்சு உனக்கு சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பத்திரமா வச்சிருப்பா, ஒரு காலம் வரும்போது என் பிள்ளை கிட்ட திருப்பி கொடுக்கணும். ஹலோ, ஒரு அல்லேலூயா. உங்களிடம் இருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் எங்கயோ பத்திரமா இருக்குது. போயிட்டு நினைக்க கூடாது. ரொம்ப பத்திரமா கர்த்தர் வச்சிருக்காரு. ஒரு காலம் வரும்போது அந்த வார்த்தையை பாருங்க. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகா இருக்குது. அவைகளை பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேத்தாவின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சார் இடத்தில் எப்படி கொடுத்தானா? எண்ணி கொடுத்தானா? எண்ணி கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்? அவன் எடுத்துட்டு போனது எழுதி வைக்கப்பட்டிருந்தது. எழுதி வச்சா தானே எண்ணி கொடுக்க முடியும். அப்போ என்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எழுதி வைக்கப்பட்டதெல்லாம் ஒரு நாள் எண்ணி கொடுக்கப்படும். ஜெபத்தை விட்டுறாதீங்கன்றார் ஆவியானவர். ஜெபத்தை விட்டுறாத. இழப்ப கண்டவன ஜெபத்தை விட்டுறாத. என்ன ஜெபிச்சு என்னத்தை கண்ட? இவ்வளவு ஜோமனி எவ்வளவு இழப்பு. நீ இழந்ததெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோபு கிட்ட போய், சார் நீங்க எவ்வளவு இழந்தீங்கன்னு கேட்டா அவர் தெரியலன்னுவார். கர்த்தர்ட்ட போய் கேளுங்க, யோபு எவ்வளவு ஆண்டவரை இழந்தான், எண்ணிக்கை கரெக்டா வச்சிருக்காரு. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுதை, 500 ஏர்மாடு.
என்னைக்கு அவர்கிட்ட இருக்குது. நீங்க இழந்த இழப்பின் கணக்கு தெய்வத்திடம் பத்திரமா இருக்கு. ஆமென் சொன்னவர்களுக்காக ஸ்தோத்திரம், அமைதியா இருக்கவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொன்னவர்கள் சீக்கிரம் பெறப்போகிறீங்கன்னு அர்த்தம். அமைதியா இருந்தவர்கள் கொஞ்சம் யோசிக்கலாம், பார்க்கலாம் மெல்ல. இன்னும் ஒரு விஷயம், எப்பமாவது இந்த பாயிண்ட்டுக்கு எப்பமாவது கர்த்தர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வர்றாரோ தெரியல, அப்ப பார்த்துக்கலாம். என்ன ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் சாதாரணமானதல்ல, உன்னை திருப்பி கொண்டு வரும், உன்னுடையதையும் திருப்பி கொண்டு வரும். ஆமா, ஆயத்தப்படுங்க, திரும்பி போகும் காலத்துக்கு ஆயத்தப்படுங்க. உங்க ஸ்தானம், உங்க மேன்மை, உங்க மகத்துவம் எந்தெந்த இடங்களில் இருந்து துரத்தப்பட்டீர்களோ உங்கள் மேன்மைகளுக்குள் திரும்பவும் நீங்கள் காலடி எடுத்து வைத்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் காலத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருகிறார். நீங்கள் கொண்டு போகப்பட்ட காலம் முடிந்தது, இனி திருப்பி கொண்டு வரப்படும் காலம். நீ கொண்டு போகும்போது உன் கையை பிடிச்சிருந்தது கொடிய போர்ச்சவர்கள். பேதுருவே, நீ சிறைக்குள்ள போகும்போது உன் கையை பிடிச்சு கொண்டு போனது கொடிய போர் சேவகர்கள். ஆனா நான் உன்னை திருப்பி சிறையில் இருந்து கொண்டு வரும்போது உன் கையை பிடிச்சிருக்கிறது தூதன். ஹalleluya, ஹalleluya. சிலர் கையை பிடிச்சிருக்கிற பொல்லாத கைகள் இன்றைக்கு பகல் விட்டு விலகுகிறது. Glory. சிலருடைய கையை பிடித்திருந்த கொடூர கைகள் இன்னைக்கு பகல் விலகுகிறது. பரலோகம் இன்னைக்கு நம்மளை கைப்பிடிக்குது. ஓ, ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தை என்ன பலத்த தீர்க்க தரிசன வார்த்தையா உணர்ற. இந்த ஆலயத்தில் இந்த மகிமை வியாபித்திருக்கிறத உணர்ற. இந்த வார்த்தை ஆலயத்திலிருந்து மட்டும் இல்ல, நேரலையில கேட்கிற நீங்க யாரானாலும் உங்களை பிடித்திருந்த கொடிய கரம் இன்னைக்கு பகல் விட்டு விலகுகிறது. கொடூர வார்த்தைகள், கொடூர செயல்கள், கொடூர தண்டனைகள், உன் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கின அந்த கிரியைகளை விலக்கி, come on, you are coming back. திரும்ப வருகிறீர்கள், திரும்ப வருகிறீர்கள். ஹல்லேலூயா. காபௌஷியா கந்தனா ஹலபௌரகனோதி அந்தரபா கத்தரபா ரூபௌஷெதுரோ கோலபோரோதி அந்தரபா. இதுவரை கண்ட கொடூர முகங்கள் அல்ல, இனி தெய்வ சாயலான முகங்களை கர்த்தர் காண பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. you are coming back. திரும்பி வருகிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், பாபிலோன்ல உன் கதை முடியும் நினைக்காத. ஒரு பார்ட், முதல் பார்ட் தான் பாபிலோன்ல, உனக்கு அடுத்த பார்ட் எருசலேம்ல ஆராதனையோடு, பலியிடுதலோடு, ஆமென், கொண்டாட்டத்தோடு, பண்டிகைகளோடு. ஹalleluya. சில குடும்பங்கள்லாம் சில ஆண்டுகளாக கொண்டாடாத ஆவிக்குரிய பண்டிகைகளை இனி கொண்டாடும்படிக்கு கர்த்தர் நம்மை திருப்பி கொண்டு வருகிறார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கம்மிங் பேக். திருப்பி வருகிறோம். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஜெபம் எனக்கு கொண்டு வர்ற இரண்டாவது அனுக்கிரகம் என்னை திரும்ப கொண்டு வருகிறது என் ஸ்தானத்துக்குள்ளாக, என் கொண்டாட்டத்துக்குள்ளாக, என் நிலைகளுக்குள்ளாக. உங்களை பார்த்து யாரெல்லாம் பேசுனாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் உயிரோட வைப்பார். எதுக்கு தெரியுமா? உங்க கையை பிடிச்சிருந்த அந்த கொடூர ஆவிகள் பிடிச்சு கொண்டு போகும்போதாக்கும் அந்த கண்ணு பார்த்தது, வாய் பேசிச்சுது. அந்த கண்ணு பார்க்கணும்ல, திரும்ப நம்ம வரும்போது இந்த கையை தூதர்கள் பிடிச்சிருக்கிறத பார்க்கணும்ல. வெறுமையா சிறைபிடிக்கப்பட்டு போனவன் 70 வருஷத்துக்கு அப்புறம் தங்களுடைய உச்சிதங்களை தூக்கி கொண்டு வருவதை பார்க்கணும்ல. அதனாலதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனவங்க சொன்னாங்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்.
70 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு பெரிய காரியம் காத்திருக்கு. ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன். கால தாமதம் ஆயிட்டுங்கனால காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. The days are coming. நாட்கள் வருகிறது, திரும்ப கர்த்தர் கொண்டு வருகிற நாட்கள். மூன்றாவது விண்ணப்பிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மூன்றாவது அனுக்கிரகம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 34வது வசனம். எசேக்கியேல் 36:34. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பதிலாக இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு முக்கியப்படுத்தி சொன்னார். அப்போ விண்ணப்பிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மூன்றாவது அனுக்கிரகம் பாழானவைகளுக்கு பதிலானவைகள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. பாழானவைகளுக்கு பதிலானவை. இந்த வார்த்தையை சொல்லணும். பதிலானவை, பதிலானவை. இன்னொரு முறை சத்தமா சொல்லிருங்களே. நீங்க பைபிள்ல தேடி பார்த்தீங்கன்னா நிறைய பதிலானவை இருக்குது. சாம்பலுக்கு பதிலாக, துயரத்துக்கு பதிலாக, முச்செடிக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக, இப்படியே ஒரு 12-13 காரியத்துக்கு பதிலானது இருக்குது. நான் அத்தனையும் சொல்றதுக்கு இல்லை, ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்ன நேரம் ஆயிட்டு, நம்ம எவ்வளவுதான் ஸ்தோத்திரம் ஆமென் தியானிச்சாலும் நமக்கு நேரமும் காலமும் போதாது. ஆனா கர்த்தர் சொன்ன ஒண்ணு மட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். பாழாக்கப்பட்டதற்கு பதிலாக. ஒரு தலைமுறை பாபிலோனில் பாழாக்கப்பட்டது. ஒரு தலைமுறை பாபிலோனில் நொந்து போய் வாழ்ந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து ஒரு தலைமுறை தர்றேன். அந்த தலைமுறை ஆமென் கர்த்தருக்காக எழும்புகிற தலைமுறையாக இருக்கும். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். யோசுவா 5ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். அந்த வார்த்தையை பாருங்க. அவர்களுக்கு பதிலாக ஒரு தலைமுறை வனாந்தரத்தில் வாழ்ந்து வனாந்தரத்திலேயே மடிந்து போனது. ஒரு தலைமுறை வனாந்தரத்தில் மடிந்து போனதினாலே இஸ்ரவேலர்கள் முற்றிலும் அழிந்து போனார்கள் என்று இல்லை. மடிந்து போன தலைமுறைக்கு பதிலாக அடுத்த தலைமுறையை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஆமென். அடுத்த தலைமுறை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். அடுத்த தலைமுறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன். கர்த்தர் இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவா நமக்கு நேராக சொல்லுகிறார். ஏற்கனவே 40 ஆண்டுகளாக முறுமுறுப்புகளினால் ஸ்தோத்திரம் ஆமென் ஊழியர்களை எதிர்த்து நின்றதினால், ஸ்தோத்திரம் தெய்வ தரிசனத்தை புரிந்து கொள்ளாததினால், அவிசுவாசத்தினால் ஒரு தலைமுறை வனாந்தரத்திலேயே மடிந்து போனது. வனாந்தரத்திலே மடிந்து போனதினாலே இஸ்ரவேலுக்குள் பிரவேசிக்க நபர்களே இல்லை என்று நினையாதிருங்கள். மடிந்து போகிற அத்தனை பேருக்கும் பதிலான ஒரு தலைமுறையை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அப்ப ஆண்டவர் இந்த 2026ல நமக்கு பதிலான நபர்களை, பதிலான தலைமுறைகளை எழுப்பித் தர விரும்புகிறார். தெய்வத்தை விட்டு தூரம் போனவன், கர்த்தரை விட்டு மாற்றப்பட்டவனுக்கு பதிலாக தலைமுறை வரும். என்னைக்கும் கர்த்தர் ஆலயத்தை எம்டியா வைக்க மாட்டார். ஊழியத்தை வெற்று வெறுமையா கர்த்தர் நடத்த மாட்டார். அத்தனைக்கும் பதிலான நபர்கள் நமக்கு கர்த்தர் தருவார். நான் வேகமா ஒரு 5 நபர்களை சொல்லுவேன். நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். அடுத்த தலைமுறைக்காக ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு பகல் கர்த்தர் என்னை பாரப்படுத்தினது அதுதான். இந்த சபையில் அடுத்த தலைமுறை மகிமையா எழும்பணும். அடுத்த தலைமுறை மகிமையா எழும்பணும். வேகமா ஒரு 5 காரியத்தை அடுத்த தலைமுறை எப்படி எழும்பணும் சொல்ல போற பாருங்க. யோசுவா போன்று பிரசன்னத்தை விட்டு பிரியாத தலைமுறை எழும்பணும். அல்லேலூயா. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம இப்படி யோசுவாவை குறித்து அங்க வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா பிரியாதிருந்தாரா. என்ன ஒரு சாட்சி பாத்தீங்களா? ஒரு வாலிபன் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். ஆலயம் முடிச்சிட்டு வேகமா வீட்டுக்கு ஓட வேண்டியவன். மாமன் 33:11 யாத்ராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தானா. என் ஜெபம், என் ஏக்கம், நான் இப்படித்தான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணேன். இந்த சபைக்காக இப்படித்தான் நான் ஜெபிக்கிறேன். இந்த சபையில கர்த்தர் பிரசன்னத்தை விட்டு பிரியாத வாலிபர்களை எழுப்பி தருவாராக. இந்த ஆலயத்துக்குள் குடும்பம் குடும்பமா இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு தலைமுறை உங்க பிள்ளைகள் அத்தனை பேரையும் யோசுவாவை போல நீங்களே ஆலயத்தை விட்டு வந்தா கூட ஆலயத்தை விட்டு வராத அளவு தேவ சமூகம் எனக்கு முக்கியம். அதிகாலையில எழும்பி நான் தேவனை தேட போகிறேன். கல்லூரிக்கு போக முன்பு, ஸ்கூலுக்கு போக முன்னாடி நான் முழங்கால நின்று கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். வேற வேறாயா என் வாழ்க்கை நான் எங்க இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை காக்கணும். பயணத்தில், என்னுடைய பேருந்து பயணத்தில், கல்லூரியில, என்னுடைய ஸ்கூல்ல I want to be with the Lord. தேவனோட வாழ விரும்புகிற தலைமுறையை கர்த்தர் எழுப்பி தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது எஸ்ரா 10ஆம் அதிகாரம், எஸ்ரா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல யோகனான் என்கிற ஒரு வாலிபனை நம்ம பார்க்கிறோம். யோகனான் என்கிற ஒரு வாலிபன் அவன் என்ன பண்ணாராம் பாருங்க, ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அந்த அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்து நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். இரண்டாவது, ஆத்தும பாரமுள்ள ஜெபிக்கிற தலைமுறைகளாய் நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் எழுப்பி தருவாராக. நான் நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போறேன், என்ன நிறைய இடத்துக்கு போறேன். நான் போற இடத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பிள்ளை நல்ல பாடும் தெரியுமா, சூப்பரா பாடும், பாட்டுல என் பிள்ளை ஏற்றிருக்கு, பயங்கரமா கீபோர்டு வசிப்பான் பாஸ்டர். ஐயோ, புது பாட்டுல அவனுக்கு அத்துப்படி பயங்கரமா கீபோர்டு வசிப்பான். என் பிள்ளைக்கு வயலின் தெரியும், என் பிள்ளைக்கு ஃப்ளூட் தெரியும், என் பிள்ளை அப்படி செய்து இப்படி செய்துன்னு சொல்ற நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனா உண்மையை சொல்றேன், என் பிள்ளை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்குதுன்னு சொல்ற ஒரு தாய் தகப்பனை இன்னும் வரைக்கும் நான் காதுல கேட்கல, கண்ணுல பார்க்கல. என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய தலைமுறைகளை எல்லாவற்றிலும் உருவாக்குகிறோம். ஜெபத்தையோ கேள்வி தானே நமக்கு முன்னாடி இருக்கு, பார்த்தீங்களா? What about our children prayer life? இன்னைக்கு உங்க பிள்ளைய குறித்து, உங்க பிள்ளையின் ஜெப நேரத்தை குறித்து ஏதேனும் சொல்ல முடியுமோ? ஆனா யோகனான் என்கிற இந்த வாலிபன் ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. எஸ்ரா வெளியே ஜெபம் பண்றாரு, இந்த வாலிபன் மறைந்து கிடந்து ஜெபிக்கிறான். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? உனக்கு நான் ஒரு அடுத்த தலைமுறை தர்ற, இது ஜெபிக்கும் தலைமுறையாக இருக்கும். இது அதிகாலமே எழும்பி ஜெபிக்கும், இரவில் எல்லாம் இந்த தரிசனையும் வெளிப்பாடுகளை பெற்று ஜெபிக்கும். இந்த தலைமுறை தேசத்துக்காக ஜெபிக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் ரொம்ப பலமா விரும்புறேன். இந்த சபையில ஜெபிக்கிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்பி தருவாராக. ஆத்தும பாரமுள்ள ஒரு தலைமுறையை எழுப்பி தருவாராக. இந்த தேசம் மறுரூபமாக வேண்டும் என்று தனிப்பட்ட விதத்தில் உபவாசித்து விழுந்து கிடக்கிற ஒரு தலைமுறை. அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல், என்ன உபவாசம் பார்த்தீங்களா? என்ன உபவாசம்? யார் யோகனான்னு சொல்லி கொடுத்தா? சொல்லல சார், எனக்குள்ள பாரம். தேசத்தை பார்க்கிறேன், ஜனத்தை பார்க்கிறேன், எனக்குள்ள பாரம். மூன்றாவது, தடுமாறினவர்கள் மத்தியில் தடம் மாறாத தலைமுறை. தடுமாறினவர்கள் மத்தியில் தடம் மாறாத தலைமுறை. சாமுவேல் கண்ணுக்கு முன்னாடி ஓப்பனி பிணைகாசு பண்ற அத்தனை அட்டூழியங்களையும் பார்த்தாலும் என் மேல ஒரு அழைப்பு இருக்கு, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு.
என் மேல ஒரு பிரதிஷ்டை இருக்கு. என் தாய் என்னைய ஒரு நோக்கத்தோடு இந்த ஆலயத்துல கொண்டு விட்டிருக்கிறான். பால் மறந்த பிள்ளைக்கு என்ன ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வு பார்த்தீங்களா? நான் சாமுவேலை நினைக்கும் போதெல்லாம் பிரமிச்சு போய் நிற்பேன். பால் மறந்த ஒரு பிள்ளை ஆலயத்துல கொண்டு விடப்பட்ட பிள்ளைக்குள்ள என்ன ஒரு பிரதிஷ்டையை காக்கிற உணர்வு. பிரதிஷ்டை ஏற்கும் பெற்றோரும் ஆண்டவருக்கு தேவை, பிரதிஷ்டையை காக்கும் பிள்ளைகளும் ஆண்டவருக்கு தேவை. ஏற்கவும் காக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரதிஷ்டைங்கிற வார்த்தையெல்லாம் இப்ப ரொம்ப கேட்கல பத்திகளா? நம்ம அந்த வார்த்தைலாம் புதுசும் புதிருமா இருக்கு. பிரதிஷ்டைங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லையோ என்கிற ஒரு காலத்துக்குள்ள நிக்கிறோம். ஆனா ஒரு தலைமுறை தேவை. கர்த்தர் தன் மேல் வைத்த பிரதிஷ்டைய ஜீவ காலமெல்லாம் காக்கிற கிருபை. ஒரு யோவான் ஸ்நானகன் எப்படி நின்றானோ அப்படி நிக்கணும். அந்த பிள்ளை மேல் இருந்த பிரதிஷ்டையை கடைசி வரைக்கும் காத்தது போல. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நான்காவது, நமக்கு ஒரு தலைமுறை தேவை. தேசங்களில் தேவனை உயர்த்தும் தலைமுறை. தேசங்களில் தேவனை உயர்த்தும் தலைமுறை. யோசேப்பு பார்வோன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறொருவன் இல்லை. யார் வாயில தேவனை பற்றி வருது பாத்தீங்களா? யார் வாயில தேவ ஆவியை பற்றி வருது பாத்தீங்களா? அப்போ யோசேப்புக்கு இவ்வளவு கிருபை, இவ்வளவு தாளந்து, இவ்வளவு மேன்மை வரவுக்கு காரணம் யாருன்னு அந்த ராஜா கண்டுபிடிச்சான். உள்ள இருக்கிற ஆவியானவன். தம்பி, தேசத்துல எங்க உயர்ந்திருந்தாலும் உன் மூலம் கர்த்தர் உயர்த்தப்படணும். Do not hide your salvation. ஒரு ரட்சிப்பை மறைக்காத. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை மறைக்காத. அந்த ரட்சிப்பு, அந்த அபிஷேகம் தான் உன் பலன். ஹலோ, சில இடத்துக்கு போனா இவங்கள கிறிஸ்தவங்களான்னு கண்டுபிடிக்கவே முடியல. பார்ட்டி பக்கா மாறுதலா இருக்குது. ஆலயத்துக்கு வந்தா வேற ரூபம், அங்க போனா wherever you are, we are just God and godly people. ஒருத்தர் ஜட்ஜியா இருக்கிறவர் பட்ட போடுறதுக்கு அவர் வெக்கப்படல. ஜட்ஜியா இருக்கிறவர் நாமம் போடுறதுக்கு வெக்கப்படல. ஜட்ஜியா இருக்கிறவர் சனாதன தர்மத்தின்படி தான் நான் தீர்ப்பு கொடுப்பேன்னு சொல்றதுக்கு வெக்கப்படல. தீர்ப்பு கொடுக்கும் ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தருக்கே வெக்கம் இல்ல. அவர் அதுக்கு வெக்கப்படல. நீயும் நானும் எதுக்கு வெக்கப்படணும்? இயேசுவை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு. அல்லேலூயா. தேசங்களில் தேவனை உயர்த்துகிற ஒரு தலைமுறையாக நம்முடைய தலைமுறைகள் வேணும். ஐந்தாவது, நமக்கு தேவையான ஐந்தாவது ஒரு தலைமுறை இரட்டிப்பான வரங்களோடு செயல்படுகிற தலைமுறை. எலிசா போல இரட்டிப்பான வரங்களோடு. இந்த தலைமுறைக்கு பழைய அபிஷேகத்தோடு ஊழியம் செய்ய முடியாது. இந்த தலைமுறைக்கு ஒரு தனித்துவ தேவ அபிஷேகத்தோட ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுதலின் பண்டிகைக்கு முந்தின பண்டிகை 2024 ஆண்டு. ஆமென். உயிர்த்தெழுதலின் பண்டிகையிலே காளையார் கோயில் அருகிலே ஒரு இயேசு நம்மோடு சபையில ஊழியத்தை முடிச்சு நான் திரும்பணும். மாலையில நம்ம ஏன் வீட்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் போவானே? பக்கத்துல தானே ஜெபத்தோட்டம் இருக்கிறது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவை பார்த்துட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம்னு நினைச்சு போனேன். அங்க இருக்கிற பொறுப்பில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாருமே எனக்கு பைபிள் காலேஜ் ஜூனியர் பாஸ்டர் ஜாஸ்வா எஸ்டோ, அருமையான பாஸ்டர் ஜூடா, அங்க பொறுப்பில் இருக்கிற பாஸ்டர் மோகன், அவங்க எல்லாருமே எனக்கு பைபிள் காலேஜ் ஜூனியர். அப்போ நான் சொன்னேன் பாஸ்டர் மோகன்ட்ட, இப்படி நான் வர்றேன்னே. அண்ணே வாங்க அப்படின்னாங்க. அப்போ ஃபாதர் இருக்கிறாங்களேன்னு. அப்பா இருக்கிறாங்க. அப்போ நான் ஃபாதரை பார்க்கணுமே என்ன, அவர் எதுக்குன்னு கேட்பாரு. அப்போ நான் என்ன சொல்லன்னு சொன்னேன்.
சும்மா பார்த்துட்டு தான், சும்மா பார்க்கலாம் ஃபாதர் அனுமதிக்க மாட்டாங்க. உங்க கூட கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணணும்னு கேட்டாங்கன்னு சொல்றேன்னாங்க. அவ்வளவுதான். நான் நினைச்சேன் அவர் 10 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு அனுப்பி விட்டுருவாங்கன்னு பார்த்தா, அவருடைய ஸ்தோத்திரம் பிரேயர் ஹால் மேல ரூம்ஸ் இருக்குது, அதுக்கு மேல வாட்டர் டேங்க் இருக்குது. வாட்டர் டேங்குக்கு மேல 7-10க்கு ஏறணும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா, நான் என் கூட இன்னும் 2 சகோதரர்கள் 4 பேராக மேலே ஏறணும். 9:30 வரைக்கும் ஜெபம். 9:30 வரைக்கும் ஜெபம். எதுக்கு தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு ஊழியம் செய்ய வேண்டிய அபிஷேகம் நமக்கு வேணும்னு ஜெபம். இதான் ஃபாதர் சொன்ன ஒரே ஜெப குறிப்பு. இந்த தலைமுறையை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், இந்த தலைமுறையை சத்தியத்துக்குள்ள நடத்தணும், இந்த தலைமுறையை பரலோகத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும். நம்ம மேல நிறைய உத்தரவாதம் இருக்கு தம்பி, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. 75 வயது முதிர்ந்த உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், தனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. ஆனா அவருக்கும் அந்த வாட்டர் டேங்குக்கு மேல நின்று முழங்கால் போட்டு கேட்ட ஜெபம் என்ன தெரியுமா? இந்த தலைமுறை கர்த்தருக்காக எழும்பணும். இந்த தலைமுறையில் நாம் இழக்கிற எல்லாருக்கும் இந்த தலைமுறையில உயிரோடு இருக்கிற நம்ம உத்தரவாதிகள் என்ன மறந்துடக்கூடாது. ஒரு வாலிபன், ஒரு வாலிப தங்கச்சியை கூட நம்ம இழந்துடக்கூடாது. ஒரு தலைமுறை பதிலான தலைமுறையா எழும்பட்டோம். எழுந்திருப்போமா தேவ சமூகத்துல? கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சீக்கிரம் ஜெபம் பண்ண போறோம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஜெபம் பண்ண போறோம். அடுத்த தலைமுறைக்காக ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நேரம் இது. உங்களுக்கு எவ்வளவு வாஞ்சை உண்டோ, எவ்வளவு ஏக்கம் உண்டோ, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். யாரும் பிறரை பார்க்க வேண்டாம், பார்க்க மாட்டீங்க, எனக்கு தெரியுது. நீங்க இவ்வளவு பாரத்தோடு நிற்கிறது நான் ஆவியில உணர்றேன். கர்த்தர் நம்மை ஒரு ஏக்க பெருமூச்சுகளோடு இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். ஆவியானவர் உங்களை எப்படி ஜெபிக்க நடத்துறாரோ, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். அடுத்த தலைமுறை இங்க நிக்கிற எல்லா தம்பியும் தங்கச்சியும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்கம்மா. we are praying for you. உங்களுக்காக நாங்க இந்த 5 நிமிஷத்தை செலவழிக்கிறோம். 5 நிமிஷத்தை செலவழிக்கிறோம். கிருபாசனம் இந்த சபையில் உள்ள அடுத்த தலைமுறையை தேவ சமூகத்தில் கொண்டு வருவோம். கிருபாசனம் ஸ்தாபனத்தில் உள்ள அத்தனை சபைகளிலும் அடுத்த தலைமுறையை தேவ கரத்துல கொண்டு வருவோம். பெரிய உத்தரவாதம் உள்ள ஜெபத்துல இப்ப நிக்கிறோம். என்ன யாரும் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. தெய்வம் இந்த ஜெபத்துல நம்மள ரொம்ப எதிர்பார்த்து நிக்கிறாரு. ஒரு பதிலான தலைமுறை எழும்பட்டும். யோசுவா போல கேட்கலாமே, யோகனானை போல, அப்பா சாமுவேலை போல, யோசேப்பை போல, எலிசாவை போல ஒரு தலைமுறை எங்களுக்கு வேணும். இன்னும் யாரெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு நினைப்படுத்துகிறாரோ, தீமோத்தேயுவை போல கடத்தப்பட்ட கிருபைகளை காக்கிற ஒரு தலைமுறை, தன் மேல் கடத்தப்பட்ட கிருபைகளை காக்கிற ஒரு தலைமுறை எழும்பட்டும். ரேகாபின் குடும்பம், எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் ரேகாபின் குடும்பம் 260 வருஷத்துக்கு முன்னகிட்டி அவனுடைய தகப்பனார் சொன்ன பிரதிஷ்டையை அத்தனை வருஷமா காத்து கிடந்த ஒரு குடும்பம் போல. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா ஆவியானவர் ஏவுகிறபடி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் நடத்துகிறபடி ஜெபிங்க. ஜெபிக்காம நின்று உங்க தலைமுறையை இழந்துடாதீங்க. ஜெபிக்காம நின்று உங்க தலைமுறைக்கு ஸ்தோத்திரம் ஆமே தீமையை கொண்டு வந்த ஒரு தேவ கோபத்தை வாங்கிக்காதீங்க. கேப்போம் அப்பா, எங்கள் தலைமுறைகளுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக தேவ பிரசன்னத்தால் எங்கள் பிள்ளைகள் தொடப்படுவார்களாக. நல்ல ஜெப ஆவி எங்கள் பிள்ளைகளை தொடட்டும். ஜெப மகிமை எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். அதிகாலை ஜெபத்துக்கு பிள்ளைகள் எழும்பட்டும். இரவு ஜெபங்கள் எங்கள் பிள்ளைகள் நாட்டம் காட்டட்டும். உபவாசித்து ஜெபிக்கிறவர்களா எங்கள் பிள்ளைகள் எழும்புவார்களாக.
சாமுவேலை போல பரிசுத்தம் காக்கிற தலைமுறையா எங்கள் தலைமுறை எழும்பட்டும். ஜெபிங்க ஜெபிங்க. உலகம் மாமிசம் பிசாசு தொடக்கூடாது, தொடக்கூடாது. எங்கள் தலைமுறைகளை தொடக்கூடாது, எங்கள் பிள்ளைகளை வீழ்த்தக்கூடாது. Lord we pray, Lord we cry. உம்முடைய சமூகத்தில் நின்று எங்கள் பிள்ளைகளுக்காக நிற்கிறப்பா. ஜெபிங்க. 2 நிமிஷம் நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. விண்ணப்பிச்சா கர்த்தர் அனுக்கிரகம் செய்வேன்னு சொல்லிட்டாரு. இனி நீங்க தேவ சமூகத்தை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து